அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு வாயிலில் இவ்வளவு கூட்டத்தை எப்பவும் பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்திடுவாங்களே அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி இவ்வளவு கூட்டம் இங்கே போய்கிட்டு இருக்காங்க அலுவலகத்தை நோக்கி. எதுக்காக இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னாக்க, கடந்த 1.5 மாத காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய குவாரி பிரச்சனை தாங்க இந்த பிரச்சனையும். புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள 28 குவாரிகள் மட்டும்தான் இயங்கணும்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறிப்புகள் சொல்லுது. ஆனால் 60க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்குவதாகவும் அதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் களமிறங்கியிருக்காங்க. டிப்பர் லாரிக்காரங்க கல்லை ஏற்றிக்கிட்டு போகிறப்ப வரக்கூடிய பாஸ் பிரச்சனை சம்மந்தமாக அவங்க முக்கியமாக பிரதானமாக கோரிக்கை வைக்க வந்திருந்தாலும் கூட 28 குவாரிகளுக்கு அனுமதி வாங்கி வச்சுக்கிட்டு 60க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்குறத மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகாரை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்க. மேலே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ரோடு வரைக்குமே வருது ஆளு இல்லையா அது வரைக்கும் கொடுக்க மறுத்தா பாடி நிறுத்தி வைங்க. அவன் லோனியா போடுறாங்க, அவன் பணத்தை வாங்கி ஊட்ட படிக்கிறான். சாராங்க ஆச்சாரம் ஒன்று பிடிச்சாலும் குடிச்சவங்க குடிக்கிற மாதிரி இருக்கு. 52 பேர் 1 மாசம் உள்ள இருக்கா சார். எந்த பாவம் பண்ணாம இருக்கா சார். ஓய்வு கேட்கறது இதுதான் தலைவராங்க. அல்ல மேடம், ஜெயில இருக்க நிலைமை பாருங்க. ஜெயில இருக்க நிலைமை என்ன பாருங்க மேடம். இன்னைக்கு கூட 20 பேர் தலைவர்கள் சோரம் போயிட்டாலும் மோசப்படுறாங்க. அதுக்கு தான் அத்தனை பேர் வர சொன்ன, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய இது கெடுக்கிறக்காக கிடையாது. ஏன்னா எங்க மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. எல்லா அசோசியேஷன் ஸ்ட்ரைக் எடுத்து அளவு தீர்ப்பு பேசுறீங்க. ஆனா லாரிக்கார பாவப்பட்ட தெரியுமா? ஏன் பாருங்க சார், ஒரே நான் இருக்கேன் மேடம். தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டுருக்கேன். 28 கல்குவாரி கிரசருக்கு தான் புதுக்கோட்டையில் அனுமதி கொடுத்துருக்கேன். 60 குவாரி வரும். என்னைக்காவது அந்த குவாரி இன்ஸ்பெக்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? நான் கூட்டி காட்டுறேன். எந்த குவாரி பர்மிஷன் வாங்க முடியும். டஸ்ட்டை போட்டு வெங்கக்கல்ல போட்டு அரைச்சி எம்சான் விற்கிறான். இதை வாங்கி கட்டுற முறை தான் மௌலி வாக்கம் புளியும் தோப்பாரி இடிச்சு விடுங்க. கவர்மெண்ட் கட்டளை மேடம், எங்களுடைய உணவு உங்க மூலம் தான் முதல்ல தெரிவிக்க முடியும். வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்று நேரில் சந்தித்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியரும் விலக்கி சொல்லியிருக்கிறோம். மேலதிகாரி கலந்து கொண்டு சொல்வதாக கூறியுள்ளார். பதில் நியாயம் கிடைக்கும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுடைய உள்ளிருப்பு காத்திருப்பு போராட்டம் தொடரும். காத்திருப்பு போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் ஜிடிபி என்பதே மக்கள் குறைகேட்டுத்தான். லாரி உரிமையாளர் மற்றும் மக்கள் தான். எங்களுடைய குறைகளை சொல்லியுள்ளோம். தினசரி ஓட்டுநர் லாரி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எங்கள் நியாயத்தை எடுத்துச் சொல்லியுள்ளோம். காத்திருக்க சொல்லியிருக்கிறார்கள் பதில் சொல்வதாக. பதில் கிடைக்கும் வரை, நியாயம் கிடைக்கும் வரை என்
புதுக்கோட்டையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 28 குவாரிக்கு அனுமதித்துள்ளதாக தகவல் உரிமை சட்டத்தில் கேட்பட்ட பதில் வந்துள்ளது. ஆனால் 60க்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதி பெறாமல் முறைகேடாக தரமற்ற கற்களை அரைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டுள்ளோம்.